பிரைஸ் தி லார்ட். இந்த 33வது நாளிலும் தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தெய்வீக சுகம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். இன்றைக்கு பாருங்க, வியாதியை பற்றிய அறிவு மிக அதிகமாய் பெருகி இருக்கிறது. பலவிதமான வினோதமான வித்தியாசமான புதிய புதிய வியாதிகளை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் அதிகமான நேரங்களில் தெய்வீக சுகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வதில்லை. எதை நாம் அறிந்து கொள்கிறோமோ, எதை அதிகமாய் கேட்கிறோமோ அதுதான் நமக்கு நிஜமாகிறது. வியாதியை குறித்த அறிவை நாம் குறைத்து கொண்டு தெய்வீக சுகத்தை பற்றிய அறிவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யோசுவாக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகளில் எழுதியிருக்கிறவன்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருந்து இரவும் பகலும் இதையே தியானித்து கொண்டிரு. இங்க எதெல்லாம் முக்கியத்துவப்படுத்துறாருன்னா, நீ தியானிக்கணும், அதை தான் பேசணும், நீ அதை தான் செய்யணும். உன் லைஃப்பில் எதெல்லாம் மாறணும்னா, உன் தியானம் மாறணும், உன்னுடைய பேச்சு மாறணும், உன் செயல் மாறணும். நம்முடைய தியானமே வியாதியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய பேச்சு வியாதியாக தான் இருக்கும். நம்முடைய தியானம் சுகமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய பேச்சும் சுகமாக இருக்கும். ஆக இந்த நாளில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தெய்வீக சுகத்தை தியானிங்கள், தெய்வீக சுகத்தை பேசுங்கள். ஆரோக்கியத்தை தியானிங்கள், ஆரோக்கியத்தை பேசுங்கள். எதை தியானிக்கிறீர்களோ, நம்புகிறீர்களோ, எதை பேசுகிறீர்களோ அதைத்தான் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். நம்ம பைபிளில் சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எல்லாம் பலமுறை படித்திருக்கிறோம். வித்தியாசமான, நம்ப முடியாத, ஆச்சரியமான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். இயேசுவின் இடத்தில் வந்த அத்தனை பேரும் அற்புதத்தை பெற்றவர்களாகத்தான் போயிருக்கிறார்கள். ஒருவரும் வந்த வண்ணமாக திரும்ப போகவில்லை. அத்தனை நோயாளிகளையும், அத்தனை சகல வியாதியஸ்தர்களையும் அவர் குணமாக்கினார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இப்படி ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறதை படிக்கும்போது நமக்கு சில நேரங்களில் தோணலாம், நான் அந்த நாட்களில் இருந்திருந்தால் எனக்கு ஒரு சுகம் கிடைத்திருக்குமே, நான் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் இருந்திருந்தால் என்னுடைய வியாதியிலிருந்து இம்மீடியட்டாக ஒரு சுகம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். நானும் யோசிச்சிருக்கிறேன். இப்படியெல்லாம் வேதத்தை படிக்கும்போது நமக்கு நம்முடைய சிந்தனையில் எண்ணங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் வேதத்தை படிக்கும்போது இயேசு உயிர் தெழுந்ததற்கு பின்பாக இருக்கிற நிஜத்தன்மை என்ன, ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த இயேசு ஊர் ஊராக சுற்றி திரிந்து நன்மை செய்தாரோ, எந்த இயேசு அத்தனை வியாதியஸ்தர்களை சுகமாக்கினாரோ, எந்த இயேசு மரித்தோரை எழுப்பினாரோ, எந்த இயேசு சகல வியாதியஸ்தரையும் சுகமாக்கினாரோ, அவர் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் வந்து உங்களிடத்தில் வாசமாயிருப்பேன். ஐ வில் கம் அண்ட் டுவெல் இன் யூ அப்படின்னு இருக்கிறார். நான் வந்து உங்களில் வாசமாய் இருப்பேன். அப்போ அதே இயேசுதான் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் என்றால் எனக்குள் இருக்கிறார். இதை வசனமாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. எனக்குள் இருக்கிற இயேசுதான் அன்றைக்கு சுகமாக்கினவர். அன்றைக்கு விடுதலை கொடுத்த இயேசு இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற இந்த ஆவிக்குரிய உண்மையை நாம் தியானிப்பதில்லை. நம்ம இமேஜின் பண்றதில்லை, கற்பனை செய்வதில்லை, நினைத்து பார்ப்பதில்லை. இன்றைக்கு அதே இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். ஆனால் நாம் சுகத்தை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம், அற்புதத்தை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்கேயோ இருந்து வந்து நம்மை சுகமாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இல்லை, அவர் எனக்குள்ளேயே இருக்கிறார். இந்த ஒரு அவேர்னஸ், இந்த ஒரு விழிப்புணர்வு, இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு புரிதல் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்க சரீரத்துல பலவீனம் இருந்தாலும் உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படின்ற புரிதல் நமக்கு இருக்குதா? சீஷர்கள் ஒரு நாள் படகுல போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான காற்று, கடல் கொந்தளிக்கிறது. முயற்சி செய்கிறார்கள், எப்படியாகலும் நாம் அக்கறைக்கு போயிடலாம் அப்படின்னு. மீனவர்களும் உள்ள இருந்ததுனால தங்களுடைய அனுபவத்தில் முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய படகுல இருக்கிற தண்ணீரை எல்லாம் எடுத்து வெளியே ஊற்றுகிறார்கள். ஆனாலும் படகு மூழ்கத்தக்கதாக, வேதம் சொல்லுகிறது, படகு மூழ்கத்தக்கதாக தண்ணீர் படகுக்குள்ள வந்துருச்சு. ஆனா அதே படகுல தான் யாரும் இருந்திருக்கிறார்னா இயேசுவும் இருந்திருக்கிறார். இயேசு இருந்த படகு தான் மூழ்கி கொண்டிருக்கிறது. இயேசு இருந்த படகுக்கு தான் பிரச்சனை. இயேசு இருந்த படகுக்கு விரோதமாகத்தான் இப்பொழுது காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு உள்ள இருக்கும்போது இந்த சீஷர்கள் தங்களுடைய பிரயாசத்தில் முயற்சி எடுக்கிறார்கள். அவர்கள் எப்படியாகலும் தப்பிக்கலாம், என்ன செய்தால் நாம் தப்பிக்கலாம், என்ன செய்தால் நாம் கரை சேரலாம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய பலத்துல முயற்சி செய்த மட்டும் ஒன்றும் நடக்கவில்லை. அவர்களால் முடியவில்லை. மடிந்து போகிறோம், அவ்வளவுதான். நம்ம மறிக்க போறோன்ற ஒரு எக்ஸ்ட்ரீம்ல தான் அவங்களுக்கு யாரு ஞாபகம் வர்றாருன்னா, படகுல இருக்கிற இயேசு ஞாபகத்திற்கு வருகிறார். இயேசு ஞாபகத்துக்கு வரும்போது அவரை போய் எப்படி எழுப்புகிறார்கள் என்றால், ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அப்போ கூட அவங்களுக்கு என்னன்னா, இவர் தப்பிச்சுக்குவாரு, நம்ம மடிஞ்சு போயிடுவோம்னு நினைக்கிறான். இயேசு உடனடியாக எழுந்து, இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். உடனடியாக அமைதல் உண்டாகும்.
இந்த சம்பவத்திலேருந்து நம்ம பார்க்கணும், இந்த படகுல இயேசு இருந்தாலும் அங்கே காற்றும் கடலும் கொந்தளித்தது, அங்கே ஆபத்து வந்தது. ஆனால் இயேசு இருக்கிறார் என்கிற ஒரு விழிப்புணர்வு ஆரம்பத்திலே இயேசு எழுப்பியிருக்கலாம். இயேசு இருக்கிறார் என்கிற விழிப்புணர்வு இல்லாததுனாலே சுயபலத்திலே போராடி கடைசியில் இயேசுவை கூப்பிட்டு கடைசியில் இவங்களுக்கு அற்புதம் வெளியிருந்து வரல, படகுக்குள்ளே இருக்கிறவர் தான் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் வழியில் இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். இதுக்கு எந்த மருத்துவராவது எனக்கு உதவி செய்வாங்களா, எனக்கு யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா, யாராவது எந்த ஊழியக்காராவது என்னை ஜெபம் பண்ணி சுகமாக்குவாரான்னு, இது தவறில்லை. இப்படி நாம் விசுவாசிக்கிறது தவறில்லை, உதவி நாடுகிறது தவறில்லை. ஆனால் அதை தாண்டி ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இல்லை, நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற தேவனை குறித்த ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ். தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அற்புதங்களை செய்த அதே இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு புரிதல் வரும்போது, இப்பொழுது நான் வெளியே உதவியை தேடுகிறதை நிறுத்திவிட்டு உள்ளே இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். நீர் என்னை சுகமாக்கும். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும்னா இந்த உலகத்தில் நீங்க என்னெல்லாம் பெருசா பார்க்குறீங்க, அதை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற வியாதியிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற பலவீனத்திலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற நோயை பார்க்கிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், தேவன் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார், அவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் தேவனாலே பிறந்திருக்கிறீர்கள். உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளை பார்க்கிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். The one who is in you is greater. உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்போ அவர் எங்கே இருக்கிறார்? பல நேரங்கள் அவர் ஆலயத்தில் பார்க்குறோம், பரலோகத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு இறங்கி அற்புதம் செய்கின்றோம். இல்லை, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நமக்குள் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். இந்த சரீரத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். உங்கள் சரீரத்தில் பலவீனத்தோட வியாதியோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, அந்த வியாதியிலிருந்து உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு பக்கமாக உங்களுடைய மனதை திருப்புங்கள். படகிலிருந்து இயேசுவை பார்த்த உடனே எப்படி அவர்கள் விடுவிக்கப்பட்டார்களோ, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வியாதியை விட பெரிய தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். அவரை பார்க்கும்போதே உங்களுக்கு சுகம் உண்டாவதாக, அற்புதம் உண்டாவதாக, வலி நீங்குவதாக, வேதனை நீங்குவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. உங்களுடைய அந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு உண்டாகட்டும். யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் தனியாக இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். அவர் உங்களை தனியே விடவில்லை. நீங்கள் படுற கஷ்டம் அவரும் தான் உங்களுக்குள்ளே இருந்து ஃபீல் பண்ணுறாரு. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியலையா? அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள அந்த படகுல இருக்கிறவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதுக்குள்ளே தான் அவரும் இருக்கிறாரு. உங்களை தொடுகிறதெல்லாம் அவரையும் தொடுகிறது, உங்களை பாதிக்கிறதெல்லாம் அவரையும் பாதிக்கிறது. அவர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். ஜஸ்ட் இன்வைட் ஹிம். அவரை அழையுங்கள். அவர் வந்து உங்களை சுகமாக்குவார். உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவரை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே சுகம் எனக்கு உண்டாகட்டும், நீர் எனக்குள் இருக்கிறீர், அத்தனை பேரையும் சுகமாக்கினவர் நீர், இன்றைக்கு எனக்குள் இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வீடியோ மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்ப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஒருவேளை இதுவரைக்கும் வியாதியை இவர்கள் பெரிதாய் பார்த்திருக்கலாம், சில நோயின் பெயர்கள் இவர்களுக்கு பெரியதாய் தெரியலாம், சில வழி வேதனைகள் இவர்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு வெளிப்பாடு, ஒரு விழிப்புணர்வு இவர்களுக்கு வரட்டும். இந்த பலவீனத்தை பார்க்கலும், இந்த நோயை பார்க்கலும், இந்த வியாதியை பார்க்கலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கிற வெளிப்பாட்டில் இவர்கள் வாழ தொடங்கட்டும். அதனாலே பெரியவர் இவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக, வியாதி பலவீனங்கள் மறைவதாக, உம்முடைய பிள்ளைகள் சுகமாக இருப்பார்களாக. உம்முடைய நாமத்தினால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய சரீரங்களிலே சுகத்தை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாய் சுகமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது அவங்க கேட்கட்டும், அவங்களுக்குள்ளேயும் விசுவாசம் வரட்டும், அவங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சுகத்தோட பலத்தோட அவர்கள் வாழ்ந்து இருக்கட்டும். நாளை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். God bless you. Thank you.